இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இதை மட்டும் மோடியும் அமித்ஷாவும் நிறைவேற்றிவிட்டால் இந்தியாவில் இனி தேர்தல் இருக்கப் போவதில்லை. இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கப் போவதில்லை. இந்திய மொழிகள் இருக்கப் போவதில்லை. மும்மொழிக் கொள்கை கொண்டு வரப்படும். தமிழ் போன்ற உலகின் தொன்மையான மொழிகளுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லத் தெரியவில்லை. முதலில் அவர்கள் நம்முடைய நிதியை பறித்தார்கள். இப்போது நம்முடைய உரிமையையும் பறிக்க நினைக்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குள் இன்றைக்கு ஒரு புயல் வீசி இருக்கிறது. அதை பாருங்கள். 131வது அரசியல் சட்ட திருத்தத்தின்பாலான எனது கருத்தை வழங்க அனுமதித்ததற்கு நன்றி. பெண்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குகிற இந்த அடிப்படை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமையை, இடஒதுக்கீட்டை இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை என்ற சிக்கல் நிறைந்த இரண்டு விஷயத்தோடு இதனை இணைக்கிற பாஜகவின் சதியை முழுமுற்றாக இந்த அவையிலே நாங்கள் எதிர்க்கிறோம். இதுவரை நீங்கள் தென்னிந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியை பறித்தீர்கள். இப்பொழுது எங்களின் உரிமையை பறிக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். நாட்டை ஆளுவதில் எங்களுக்கு இருக்கிற பங்கை நீர்த்து போக செய்ய நீங்கள் சதி செய்கிறீர்கள். இது நாரி சக்தி மசோதா அல்ல, பாஜகவின் நரித்தன மசோதா என்பதை இந்த அவையிலே நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பெரிய மாநிலங்களின் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அவசரமாக இந்த அவையை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களவையை சேர்ந்த 40 உறுப்பினர்கள் தேர்தல் களத்தை விட்டு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் பாஜகவையோ அதன் கூட்டணியான அதிமுகவையோ ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்யவில்லை. எனவே நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் மாறாக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை விட தமிழ்நாட்டின் வெற்றி தான் முக்கியம் என்பதுதான் காரணம். இங்கே பிரதமர் மிக நீண்ட 40 நிமிடம் உரையாற்றினார். எதிர்க்கட்சிகளே, எனது உரையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அது சரி, நாங்கள் 40 பேரும் இங்கே இருக்கிறோம். நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய இணையமைச்சர் எங்கே இருக்கிறார்? பிரதமரின் உரையை கேட்காமல் திரு எல்முருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார்? அவிநாசியில் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடியோடு சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தேவை தமிழக மக்களின் ஓட்டு. எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் தன்மானம் மிகுந்த வெற்றி. தன்மானம் மிகுந்த வெற்றி. அந்த மறுவரையறை பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. ஏற்கனவே 1952, 62, 72 ஆகிய காலங்களில் சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடந்தது. ஆனால் தொகுதி மறுவரையறை சென்சஸை கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு 71 நிறுத்தி வைத்து 50 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பன்மைப்பட்ட ஒரு தேசத்தில், அசமத்துவம் கொண்ட ஒரு தேசத்தில், பல கலாச்சாரம் கொண்ட ஒரு தேசத்தில் மிக நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை. 50 ஆண்டுகள் கிடப்பிலே இருக்கிற ஒரு பிரச்சனையை 50 மணி நேரத்துக்கு முன்பு மசோதாவை கொடுத்துவிட்டு அவசர அவசரமாக விவாதிக்கிறீர்கள். உங்களது நோக்கம் தேசத்தின் ஒற்றுமை அல்ல, தேசத்தினுடைய ஒற்றுமை இன்மையும் வெறுப்பும் தான் உங்களின் அடிப்படையான நோக்கம். நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற 543 எம்பிக்கள் 850 உயர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு சராசரியாக 60 எம்பிக்கள் வர வேண்டும். ஆனால் மறுவரையறை கமிஷன் இந்த மசோதா எந்த சென்சஸை அடிப்படையாக கொள்ள போகிறது என்பதை பற்றி பேசவில்லை. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு துண்டுச்சீட்டை வைத்து நிறைய கணக்கு சொன்னார். அது சரி, அதை டைப் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? மசோதாவில் அதை சொல்ல முடியவில்லையா? எந்த சென்சஸ் அடிப்படையில் இந்த மறுவரையறை கமிஷன் செயல்பட போகிறது என்பதை பற்றி நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? மிக எளிமையான உண்மை. 2011ஆம் ஆண்டு சென்சஸ் என்றால் தமிழ்நாட்டுக்கு 60 வராது, 51 தான். 2026 என்றால் 60 வராது, 47 தான். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது இருக்கிற இந்த அவையில் தமிழ்நாட்டின் பங்கு 7.18%. ஆனால் இனி வரப்போவது 5.7% மட்டும்தான். நீங்கள் எங்கள் எண்ணிக்கையை குறைக்க என்னவெல்லாமோ சதி செய்கிறீர்கள்.
மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிறைய புள்ளிவரத்தை சொன்னார். நாங்கள் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடும் பீகாரும் ஒரே மக்கள் தொகை கொண்ட மாநிலம். தமிழ்நாடு 4.1 கோடி, பீகார் 4.2 கோடி. எனவே தான் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள், பீகாருக்கு 40 எம்பிக்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.6 கோடி, பீகாரின் மக்கள் தொகை 12.3 கோடி, ஏறக்குறைய 2 மடங்கு. நீங்க எந்த சென்சஸை, எந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பை வைத்து எண்ணிக்கையை தீர்மானிக்க போகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருப்பதால் வந்திருக்கிற பிரச்சனையை நீங்கள் எங்களுக்கு, அந்த வெற்றிக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் முழுக்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது அரசாங்கத்தின் ஒரு விதியால் நடப்பதல்ல, நீங்கள் போட்ட உத்தரவால் நடப்பதல்ல. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வு, கல்வி, சுகாதாரம் அனைத்தோடும் இணைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெண் கல்வி உயர்ந்ததால் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சிறப்பாக நிறைவேற்றியது. TFR என்று சொல்லப்படுகிற டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது தமிழ்நாட்டில் 2.10% தான். இந்தியாவின் சராசரி சதவீதத்தை விட இது குறைவு. அதனால் தான் இந்தியாவில் 7% மட்டுமே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இந்திய பெண் தொழில் முனைவோர்களில் 44% இருக்கிறார்கள். இந்த சாதனைக்கு பின்னால் இருப்பது கடந்த 1971 இருந்து இன்றைக்கு 2011 வரை தமிழ்நாட்டு மக்கள் தொகை 75% தான் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ராஜஸ்தான் 166% அதிகரித்திருக்கிறது. பீகார் 146% அதிகரித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 138% அதிகரித்திருக்கிறது. மக்கள் தொகையை கட்டுப்பாடு என்பது எங்கள் வெற்றி. எங்கள் வெற்றியின் மீது நீங்கள் காட்டுகிற வெறுப்பு தான் இந்த மசோதா. எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியதால் நீங்கள் காட்டுகிற பாரபட்சம் தான் இந்த மசோதா. இங்கே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நான் வஞ்சனை செய்ய மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். தமிழில் கூட சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன், நான் வஞ்சனை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நாங்கள் வெளிப்படையாக கேட்பது, நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா காலத்திலும் நடந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு 1960, 70 போர் நடந்த பொழுது கூட நடந்தது. ஆனால் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் கடந்த 4 ஆண்டு காலம் நடத்தவில்லை? மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் இந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டிடத்தை கட்டி 888 இருக்கைகள் இங்கே ஏன் அமைத்தீர்கள்? இப்பொழுது கொண்டு வந்து மசோதாவை வைக்கிறீர்கள், நாங்கள் மக்களவையின் எண்ணிக்கையை 850 உயர்த்த போகிறோம் என்று. திரைமறைவாக எல்லா வேலையும் செய்துவிட்டு எங்களை நம்புங்கள் என்று சொன்னால் பகுத்தறிவு இருக்கிற நாங்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டோம். உங்களது திரைமறைவு அஜெண்டாவுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்கிய காலத்தில் தொகுதி மறுவரையை அரசியலமைப்பினுடைய சுதந்திரத்திலிருந்து அகற்றி எளிய சட்ட திருத்தத்தின் மூலம் இங்கே நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள். நண்பர்களே, நான் 2 ஆவணத்தை இந்த அவையிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர்கள் கிருபாகரன், புகழேந்தி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை இந்த அவையிலே நான் வழங்குகிறேன். 1962ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு 41 எம்பிக்கள், ஆனால் 67இல் 39 எம்பிக்களாக குறைந்தார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி கடந்த 15 தேர்தலில் 30 எம்பிக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே 62ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படிதான் மறுவரையறையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதை இந்த அவையிலே நான் சமர்ப்பிக்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமானது, கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நிச்சயித்திருக்கிற மத்திய மாநில உறவுகள் பற்றிய உயர்மட்ட குழுவினுடைய அறிக்கை. 1 மாதத்துக்கு முன்பு இந்த குழு வந்திருக்கிறது. இந்த அறிக்கை மிக முக்கியமாக சொல்லுகிற உண்மை என்னவென்றால், கடந்த தொகுதி மறுவரை விஷயத்தில் இந்திய அரசு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. 2226இல் தான் மாற்றம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வெறுமன காலக்கணக்கல்ல, அறிவியல் பூர்வமான ஆய்வை இவர்கள் நடத்தி சொல்லியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளில் ஐநா கணக்கெடுப்பு படி மக்கள் தொகை விகிதத்தில் 2066 இந்தியாவுடைய மக்கள் தொகை உச்சத்தில் அடையும். எனவே 100 ஆண்டுகள் அதை செய்ய வேண்டும் என்று. நண்பர்களே, இறுதியாக பெண்களை பணயம் வைத்து அரசியல் செய்வது வலதுசாரிகளுக்கு காலம் பூராவும் இருக்கிற பழக்கம். இப்பொழுதும்
பெண் ஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டு மசோதாவின் அடிப்படையில் தான் நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக திரௌபதியை பணயம் வைத்து கபட நாடகம் ஆடியதை போல நீங்கள் எங்களது உரிமைகளை கபட நாடகம் ஆட்ட நினைக்கிறீர்கள். நாங்கள் திரௌபதியின் வாரிசல்ல. மீண்டும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம். அதாவது நீங்கள் நம்ம ஊர்லலாம் நமக்கு தெரியும் இல்லையா, இப்போது கன்னியாகுமரியில் வைக்கிற சாம்பாருக்கும் திருநெல்வேலியில் வைக்கிற சாம்பாருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா. கேரளாவில் வைக்கிற மீன் குழம்புக்கும் மதுரையில் வைக்கிற மீன் குழம்புக்கும் வித்தியாசம் வரும். இதுதான் நம்முடைய அழகு, இதுதான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. இவற்றையெல்லாம் அழித்து ஒற்றை அடையாளத்திற்குள் கொண்டு வர RSS துடித்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டியது இந்திய மக்களுடைய கடமை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.